விஜய் இந்த +1 +2 இல்லை +2 10th மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை நடத்தப்படுற 2 கட்டமாக அதை நடத்த போகிறாரு. போன வருஷம் நடத்தினப்போ அது பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக மாறிச்சு. இன்றைக்கும் எப்போ அதை நடத்த போகிறாரு, இப்போ அந்த மாணவர்கள்லாம் என்ன பேச போகிறாங்க. போன முறை எல்லாரும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரியே விஜய் அண்ணா எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் சொன்னது விஜய்க்கே ஒரு பெரிய பூரிப்பாக மாறி அப்படி காலையில் நின்றவர் மிட் நைட் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தார். அது காரணம் அப்படி தான், அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்தின அந்த விதம், அவர்கள்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸு, குறிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு காலிலேயே வரைஞ்ச ஒரு ஓவியத்தில் கண்கலங்கி போன விஜய் இந்த முறை இந்த பரிசளிப்பு விழாவை 2 கட்டமாக நடத்தியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு பெரிய அளவில் பேச்சுவார்த்தை அந்த சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில தினங்களுக்கு முன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, அன்பில் மகேஷ் இவர்கள்லாம் கலந்துக்கிட்டு முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இது பண்ணியிருந்தாங்க. என்னென்னா 2 லட்சம் மாணவர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னு. அதே சமயம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் 1000 ரூபாய் வரவு வைத்து கொள்ளப்படும், அரசாங்கமே அந்த 1000 ரூபாய் செலுத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே ஆஹா, விஜய் டிவிக்கு அறிவித்த இந்த விஷயத்தை, விஜய் அறிவித்த இந்த இதுவை இவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு போட்டியாக இதுவாகிடுச்சாங்க, விஜய் பண்ணுறதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இல்லை விஜய் பண்ணுறதை இருட்டடிப்பு செய்யணுன்றதுக்காக இதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேபி இது ஒரு அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஒரு விஷயம், அது மாணவர்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்போது ஓகே. ஒருவேளை விஜய் பண்ணதுனால அந்த இன்ஸ்பயராக இதை பண்ணியிருக்காங்க, இதை காப்பி அடிச்சிருக்காங்கன்னா கூட ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே, ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்பார்த்தது தான் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின் பொழுது அதற்கு ஒரு எதிர்ப்பலை, அப்புறமா எதிர்வினை இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா அப்படின் பொழுது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த கட்சி அந்த கட்சின்னு மட்டும் சொல்ல, எல்லா கட்சிக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். அதுவும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, அவர் இந்த கோட் படத்தை முடிச்சுட்டு ஒரு மாநாடு நடத்த போகிறாரு. அந்த மாநாட்டுக்கு பிறகு விஜயும் சீமானும் இணைய போகிறார்கள். கூட திமுகவிலேருந்து விஜய் பிரபாகர்லாம் கூட சேர போகிறாங்க. அது ஒரு பெரிய கூட்டணியாக உருவாக போகுது. 2026 விஜய் சீமான் தேமுதிக ஒரு வேளை இணைந்தால் ஒரு கணிசமான வாக்குகள் இல்லை கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சியினருக்கும் கொஞ்சம் இதுவாகும். நீங்கள் நம்ம அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ நமக்குள்ளே இருந்துட்டு புதுசாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் இது எல்லா துறையிலுமே உண்டு. குறிப்பாக இப்போது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் பவன் கல்யாண் ஜெயித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் எல்லாருடைய அரசியல் பார்வையும் இந்த சினிமா நட்சத்திரங்கள் மீது ஒரு திரும்பி இருக்குது. இந்த சினிமா நட்சத்திரங்கள் நீங்கள் லேஸில் நீங்கள் விட்டுற முடியாது. இவங்க என்ன கூத்தாடிங்க தானே, இவங்க என்ன ஜெயிச்சிருவா போகிறாங்க, இவங்க சும்மா திரையில் பார்த்து விசில் அடிக்கிறோம் ஓட்டா போட்டுற போகிறாங்க, இவங்க என்ன முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பல காலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 21 தொகுதியில் ஜனசேனா அடித்து தூக்கின ஒரு விஷயம் இப்போ துணை முதல்வர் பதவி கிடச்சிருக்குது. ஊரக வளர்ச்சித்துறை மந்திரியாக அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க போனால் மோடியே வராரு, சந்திரபாபு நாயுடு கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாரு. மீதிலாம் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் கூட்டுமாய் சிரஞ்சீவி அறிமுகப்படுத்துகிறாரு, சிரஞ்சீவி கூட்டுமாய் ரஜினி அந்த ஓரம் நிற்கிறாரு, அவரை கூட்டுமாய் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. பயங்கர உற்சாகம். நீங்கள் பாலகிருஷ்ணன் அந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்காரு. பவன் கல்யாண் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் அந்த கூட்டம் அத்தனை பேரும் விசில் அடிச்சு இது பண்ணுறாரு. பாலகிருஷ்ணன் அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி பார்க்குறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக இந்த தென்னிந்தியாவில் இங்கே நடிகர்கள் லேஸில் நீங்கள் கடந்துட போயிடக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா. அவங்க சினிமாவை தான் பார்ப்பாங்க, பொது வாழ்வாக தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்க மாட்டாங்க அப்படின்பொழுது அங்கேருந்து ஒரு நடிகர் எம்பி ஆகியிருக்காரு, சுரேஷ் கோபி. அவர் கொடுத்த அந்த இலாக்காவை வேணாங்க, நான் நடிப்பையும் பார்க்கணும், நான் எம்பியாகவே இருக்கிறேன், தொடர்ந்து நான் சினிமாவில் நடிக்கவும் ஆசைப்பட்றேன், இதுக்கு இந்த பதவி எனக்கு தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி அவர் ஓரங்கட்டி வச்சுட்டு அது ஒரு பெரிய வைரலாக மாறிச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, கேரளாவிலே பார்த்தீங்கன்னா அடடா இங்கேயும் மக்கள் மாறிட்டாங்க, ஆடியன்ஸ் மாறிட்டாங்க, இங்கேயும் திரையில் உள்ளவர்களை ஆதர்ச நாயகனாக ஹீரோக்களாக நிஜ ஹீரோக்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு
விஷயம் வந்திருக்குது. அதுக்கு வந்து சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, ஆல்வே இமேஜ் வி லைட்ஸ் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒரு பெரிய விருதை வாங்கியிருக்குது. அந்த விருது வந்து ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்திய சினிமா வந்து அந்த விருதை வாங்கவே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த படம் வாங்கினதுக்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து அவர் வந்து ஒரு பெரிய விழாவை அதை நடத்தணும். யாரும் அந்த படத்தில் பங்கேற்றவர்கள்லாம் வச்சு ஒரு பெரிய விழாவாக அந்த விழாவை வந்து அரசு விழாவை அதை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியமாகுது. ஏன்னா ஒரு காம்ரேட் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த மாநிலத்தில் சினிமாவுக்கு இவ்வளோ முக்கியம் தர்றாங்களா? பினராயி விஜயன் வந்து ஏன் இது வந்து சினிமாக்காரர்களுக்கு ஒரு முக்கியம் தர்றாரு? ஜெயிச்சுட்டாங்க, ரைட்டு, அது ஒரு சின்ன பாராட்டு விழாவை நடத்திட்டு போகலாம், இல்லை தலைமைச் செயலகத்தில் கூப்பிட்டு அவங்கள வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. இது ஏன் ஒரு பெரிய விழாவாக மாற்றுறாங்கன்ற விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஓகே, சுரேஷ் கோபி வந்து ஜெயிச்சிட்டாரு, இனிமேல் அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து இங்கே வந்து உள்ளே வந்து வெற்றியை பெற்றுருவாங்க, நமக்கும் வந்து நடிகர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு பினராயி விஜயன் மாறி இருக்கிறான்ற மாதிரியான விமர்சனங்களும் அங்கே எழுந்திருக்குது. இந்த விழா ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சமீபத்தில் கோயத்தில் நடந்த தீ விபத்தில் நிறைய மலையாளிகள் இறந்து போயிருந்தாங்க. அதனால் அந்த விழாவை கேன்சல் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த டீமை வந்து தலைமைச் செயலகத்துக்கு வரவழைச்சு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன விழாவாக, மினி விழாவாக அவர் மாற்றியிருக்கார். இதற்கான காரணமும் சினிமா நடிகர்கள் அரசியலுக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளே மாறியிருக்காங்க. குறிப்பாக முதல்வர் பினராயி விஜயனே மாறியிருக்காரு. நீங்கள் என்ன தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து இது பண்ணிட்டு வந்தாலும் ரைட், ஓகே, அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு பாராட்டை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு பிரம்மாண்ட விழாவாக அவர் வடிவமைச்சிருக்கார் அப்படின் பொழுது ஓகே, ரைட்டு. அடுத்து அங்கே இருக்கிற லால், அப்புறம் வந்து மம்முக்கா, இவர்களெல்லாம் கூட எம்பியா, எம்எல்ஏவா, அமைச்சர்களாக மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இங்கே வருவோம். வந்து உண்மையிலே டிவிக்கே இல்லைனா விஜய் அறிவித்த இந்த 10th மாணவர்கள், +2 மாணவர்களுடைய அந்த பரிசளிப்பு விழாவை கண்டு தான் தமிழக அரசு காண்டாயிட்டாங்களா? அதனால தான் அந்த முதல்வர் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா அப்படின் பொழுது இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டம் அறிவிச்சிருக்காங்க, ஒரு மாணவர்கள் பயனடைகிறாங்க. அதே சமயம் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ரைட்டு, விஜய் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு. த கோட் படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. அது கூட ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரிலீஸ் தள்ளி போகுது, கிடையாது, இன்னும் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்ப இதெல்லாம் வந்து முடியல அப்படின்னு நாம் வந்து ப்ரொடக்ஷன் தரப்பில் விசாரித்த போது இல்லைங்க, செப்டம்பர் 5 அது தேதியெலாம் வந்து லாக் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு, ரிலீஸ் டேட் கிடைக்காம இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் பக்கம், இன்னொரு பக்கம் ரஜினியுடைய வேட்டையன், அப்புறம் தங்கலான் தள்ளி தாவி இப்போ ஆகஸ்ட் 15 கூட அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற லெவலில் வந்து இப்போ வந்து, ஏன்னா அங்கே புஷ்பா 2 அது இதுன்னு போட்டிக்கு எக்கச்சக்கமான படங்கள், எல்லாம் பெரிய ஹீரோக்கள் படங்கள். ஆனால் செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ் ஆவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வராரு, அவர் என்ன பேச போகிறார், அது என்ன மாதிரியான காட்சிகள் இருக்குது, விஜய்க்கு அரசியலுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு விஷயமா வந்து விஜயகாந்தோடைய அந்த காட்சி இருக்குமா, இல்லை அது படத்தோடு சம்மந்தப்பட்ட காட்சி இருக்குமான்னு வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இதே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவதாரணி குரலில் ஒரு பாடல் பதிவு பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஏற்கனவே விஜய் வந்து சொந்த குரலில் 2 பாட்டு பாடியாச்சு. ஜூன் 22ஆம் தேதி செகண்ட் சிங்கிள் வருமா இல்லை அது வந்து டீசர் வருமானு தெரியல. ஓகே, இப்போது கோட் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மாநாடு, அந்த மாநாடு மதுரையா, நாகப்பட்டினமா, திருச்சியா அப்படின்ட்டு வந்து முடிவாகல. அந்த மாநாடு கண்டிப்பாக இருக்குது. இப்பொழுது அடுத்தடுத்த கட்டத்திற்குள் விஜய் அரசியல் நகர்வுக்குள் போகும்பொழுது மறைமுகமாகவும் நேரடியாகவும் எதிர்ப்புகள் உருவாகும். அந்த எதிர்ப்புகளை விஜய் எப்படி சமாளிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.